ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி வாழைப்பூ இதழ் துவையல். ஸோ இதுக்கு தேவையான பொருள் வாழைப்பூவோட இதழ், அந்த உள்ளே இருக்கும் இல்லையா சாண்டல் கலரில், அதை எடுத்திருக்கேன். கொஞ்சம் 2 வரமிளகாய், கொஞ்சம் புளி, தேங்காய், கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், உளுந்தப்பருப்பு 2 ஸ்பூன். இவ்வளோ தான். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி அண்ட் ரொம்ப ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற ரெசிபி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதில் கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து இந்த வாழைப்பூ இதழ்களை அதில் போடுறேன். அதில் போட்டு அது நல்லா வேகணும். வாழைப்பூ இதழ் நல்லா வெந்துடணும். அப்போ தான் அதில் நமக்கு இந்த நார் மாதிரி எதுவும் கிடைக்காது. ஸோ அதை நல்லா வேக வச்சுக்கோங்க. வேக வச்சு வடிச்சுட்டு நம்ம துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப 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 புதுமையான ஒரு ரெசிபி. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த துவையல் இட்லி தோசைக்கு மட்டும் இந்த சட்னியை நம்ம யூஸ் பண்ணிக்கணும்னு இல்லை. வெரைட்டி ரைஸஸ் நம்ம செய்வோம் இல்லையா? ஸோ சாம்பார் சாதம், தயிர் சாதம், லெமன் சாதம், புளி சாதம், இந்த மாதிரி வெரைட்டி ரைஸஸ்க்கு கூட இந்த துவையல் ரொம்ப ரொம்ப ஆப்டான ஒரு துவையலாக இருக்கும். நல்லா புளிப்பு சுவையோட ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ நிச்சயமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் இது எப்படி கொதிச்சு வேகுதுன்னு. இந்த இதழ்கள் நல்லா வெந்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரே ஒரு இதழை எடுத்து இப்படி பிச்சிங்கன்னா 2 அப்படியே கிழியும். ஸோ அப்படி கிழிஞ்சதுன்னா அதான் பதம். ஸோ அதோட நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை அப்படியே இந்த இதழ்களை வடித்து எடுத்துக்கோங்க. நமக்கு தேவையானது அந்த இதழ்கள் மட்டும்தான். ஸோ அதை மட்டும் வடித்து நம்ம தனியாக எடுத்து வச்சுப்போம். இப்போ இதுக்கு ஒரு சின்ன வறுத்து எடுக்க வேண்டிய விஷயம் இருக்குது. ஸோ அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்ச வரமிளகாய், இந்த கடலைப்பருப்பு, உளுந்தப்பருப்பு இதை மட்டும் போட்டு நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. ஸோ இது நம்ம ஆயில் கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம அந்த கடலைப்பருப்பு, உளுந்தப்பருப்பு மட்டும்தான் வறுக்க போகிறோம், வேறு எதையும் வறுக்க போகிறது இல்லை. ஸோ இது மட்டும் நல்லா ஒரு கிளறிட்டு நம்ம பருப்புகளை போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிறது. நம்ம எப்பயுமே வாழைப்பூ க்ளீன் பண்ணோன்னா அந்த இதழ்களை தூர போட்டுருவோம். அதை நம்ம பயன்படுத்த மாட்டோம். ஆனால் அது மூலமாக ஒரு துவையல், அது ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற ஒரு துவையல் நம்ம செய்ய போகிறோம். ஸோ நிச்சயமாக இது உங்களுக்கு ஒரு புது ரெசிபியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான அண்ட் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நிச்சயமாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். நம்ம எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சோன்னா நமக்கு துவையல் ரெடி ஆகிடும். இது பாருங்கள், இது நீங்கள் கைவிடாமல் கிளறுங்க. ஏன்னா நம்ம கம்மியாக ஊற்றிருக்கோம் இல்லையா? ஸோ அதை கைவிடாமல் கிளறிட்டு நம்ம எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு கன்வெர்ட் பண்ணிப்போம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நார்ச்சத்து நிறைய இருக்குது, ஃபைபர் கண்டென்ட் நிறைய இருக்குது இந்த வாழைப்பூ இதழ்களில். நம்ம யூஸ்வலாக அதை நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. கண்டிப்பாக இதுக்கு ஒரு துவையல், ஒரு சட்னி செஞ்சு பாருங்கள். ஸோ நான் மிக்ஸி ஜாருக்கு நம்ம வறுத்த பொருளை எடுத்துகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச வாழைப்பூ இதழ்களை எடுத்திருக்கேன். அடுத்து நம்ம எடுத்துக்கிட்ட தேங்காய், கொஞ்சம் புளி, அதோட நமக்கு தேவையான அளவு உப்பு. நான் வழக்கம் போல் கல்லுப்பு தான் சேர்த்துருக்கேன். கல்லுப்பு சேர்த்து இதை நல்லா கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிட வேண்டாம், கொஞ்சம் நரநரப்போட அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ அரைச்சி எடுத்திங்கன்னா உங்களுக்கு சுவையான ரொம்ப ஹெல்த்தியான ஒரு வாழைப்பூ இதழ் துவையல் ரெடி. இது நம்ம வெரைட்டி ரைஸஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நான் இப்போ இட்லி தோசைக்கு இதை நான் பயன்படுத்த போகிறேன், இந்த துவையலை பயன்படுத்த போகிறேன்னா அதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு கடாய் வச்சு எண்ணெய் விட்டு கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுத்தப்பருப்பு, 2ம் செவந்து பொரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வறுத்துட்டு இந்த சட்னியில் சேர்த்து நல்லா கலரி விட்டிங்கன்னா நம்ம இட்லி தோசைக்கு தேவையான ஒரு சட்னி ரெடி. உங்களுக்கு துவையலாக சாப்பிட பிடிக்கல இட்லி தோசைக்கு அப்படின்னா இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் ஒரு சட்னி பதத்துக்கு மாற்றிக்கலாம். எனக்கு இது துவையலாக சாப்பிட தான் எனக்கு பிடிக்கும். அதனால் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே அந்த மாதிரி தான் லைக் பண்ணுவாங்க. அதனால் நான் துவையலாகவே வச்சுருக்கேன். உங்களுக்கு அது சட்னி ஃபார்மில் வேணும் அப்படின்னா கொஞ்சமாக ஒரு 1/2 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணி அதை நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறம் தாளிப்பு போட்டுங்க. ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருந்தது. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி நம்ம இங்கே பார்த்துருக்கோம். நிச்சயமாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் வியூவர்ஸ்.